வணக்கம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த ஸ்பாட் தான் இது. ஆல்ரெடி ஸ்பாட்டை கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இட்ஸ் புர்ஜ் கலிஃபா அட் த டாப். யூசுவலாக துபாய் போயிருந்தோன்னா மாலை சுற்றி பார்த்துட்டு வெளியில் இருக்க ஃபவுண்டைன் ஷோஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கீழே இருந்தே புர்ஜ் கலிஃபா வியூவை பார்ப்போம். அண்ட் அங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு யூசுவலாக துபாய் மாலை சுற்றி பார்க்கறதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது. அவ்வளோ ஃப்ளோர்ஸ் இருக்கும் அண்ட் அவ்வளோ பெரிய மால் அது. ஸோ இந்த வாட்டி நாங்கள் புர்ஜ் கலிஃபா அட் த டாப் டிக்கெட் புக் பண்ணதுனால டேரெக்டாக அங்கே போயிட்டோம். இந்த வீடியோவில் டாக்ஸியோட சார்ஜஸ் அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணியிருந்தோம், புர்ஜ் கலிஃபாவோட டிக்கெட் ப்ரைஸஸ் என்ன, எல்லாத்தை பற்றியும் டீட்டெயிலாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ vlog ஃபுல்லாக பாருங்கள். ஃபைனலி நாங்கள் துபாய் மால் ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு டாக்ஸி எடுத்து 25 to 30 கிலோமீட்டர்ஸ் வரும். சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 80 கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கிங் ஸ்லாட்டில் ட்ராப் பண்ணதுனால நாங்கள் பேக் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்தோம். துபாய் மாலோட இந்த வாட்டர் ஃபால் ஒரு செம்ம ஐகானிக் பிளேஸ். இங்கேருந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. அண்ட் மால்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் ப்ராடக்ட்ஸ், டாப் பிராண்ட்ஸ் தான் இருக்கும். ரொம்பவே காஸ்ட்லியாகவும் இருக்கும். பட் மால் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ரொம்ப பெருசும் கூட. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட். ஃபைனலாக நாங்கள் டிக்கெட் கவுண்டர் ரீச் ஆகிட்டோம். 214 ஆச்சு பர் பர்சன். இதில் சாவரனும் இன்க்ளூடட். நீங்கள் இதோடு சேர்த்து மற்ற ஐகானிக் பிளேசஸ் லைக் துபாய் ஃப்ரேம் இல்லைனா துபாய் இந்த மாதிரி ஏதாவது புக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் செக்யூரிட்டி செக்லாம் உள்ளே இருந்தது முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம். இந்த எலிவேட்டரை பற்றி சொல்லியே ஆகணும். 10 மீட்டர் per செகண்ட்க்கு ட்ராவல் ஆகும். கிட்டத்தட்ட 60 செகண்ட்ஸ்லேயே நாங்கள் 124th ஃப்ளோர் ரீச் ஆகிட்டோம்னா பார்த்துக்கோங்களேன். ஜென்ரலாக விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுற ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இந்த 124th and 25th ஃப்ளோர் தான். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் டெஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அட் த பாட்டம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், அதுக்கு மேலே அப்பார்ட்மெண்ட்ஸ், இந்த அப்சர்வேஷன் டெஸ்க் அண்ட் தென் கார்பரேட் ஆஃபீஸ் சூட்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் அப்சர்வேஷன் டெஸ்க். இதான் இந்த 156th ஃப்ளோர் மோஸ்ட்டாக லக்ஸரியான ஒரு அப்சர்வேஷன் டெஸ்க். இந்த பில்டிங் 2004 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2010 ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. டோட்டலாக 163 ஃப்ளோர்ஸ் வருது. இதை ஃபர்ஸ்ட்டாக இனிஷியேட் பண்ணும்போது இதோட நேம் புர்ஜ் துபாய்ன்னு தான் வச்சுருந்தாங்க. 2010 தான் இதை இனாக்ரேட் பண்ணிவிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. அபுதாபியோட ரூலரை ஹானர் பண்ணுற விதத்தில் ஷேக் கலீஃபான்ற அவருடைய பேரை புர்ஜ் கலீஃபான்னு சொல்லி இனாக்ரேட் பண்ணி ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 125th ஃப்ளோர்லேருந்து துபாயோட ஹோல் வியூவுமே நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம். இங்கேருந்து நீங்கள் ஏதாவது சாவரன் வாங்குறதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேணுன்ற சாவரன்னு நீங்கள் வெளியில் ஏதாவது மால்ஸ், ஷாப்பிங் மால்ஸ் ஏதாவது போய் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். இவங்களே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நம்மளுடைய ஃபோட்டோஸை ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பிக்சர்ஸ் எது வேணும்னு செலக்ட் பண்ணிட்டோன்னா அந்த பிக்சர்ஸை அவங்க ஃப்ரேம் பண்ணி தருவாங்க. அதுவுமே அரௌண்ட் 350 to 480 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் லீவ். இந்த பியூட்டிஃபுல் விங்ஸ் இன்சைட் அண்ட் அவுட் சைடுன்னு 2 இருக்கும். இந்த 124th ஃப்ளோரில் இருக்கிற விங்ஸ் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும். நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி வெளியிலேருந்தே எடுக்கலாம் ஃபோட்டோஸ் எல்லாம். பட் நாங்கள் போன டைமில் செம்ம மழை, எங்களால் அந்த இடத்துக்கு போக முடியல. டோர்ஸையும் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளேயே எவ்வளோ இடத்துலேருந்து ஃபோட்டோஸ் கிளிக் பண்ண முடியுமோ நாங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்கும். பட் அட் த டாப்பில் கண்டிப்பாக எல்லாமே ப்ரைஸி அண்ட் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சாவரன் வாங்கணும்னு தோணுச்சுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெளியில் நிறைய ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் ஷாப்பிங் சென்டர்ஸும் இருக்குது. நீங்கள் அதுக்காகவே தனியாக சாவரன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஸ்பாட் போய் வாங்கினீங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டான உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் லிஃப்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது இன்சைட் த லிஃப்ட் வியூ. ஒரு நைட் எஃபெக்ட் மாதிரி ஃபுல்லாக ஸ்டார்ஸ் அந்த மாதிரியான லைட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நாங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம். வெளியில் செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் கீழே இறங்கும்போது மழை ஃபுல்லாகவே நின்றுடுச்சு. ஸோ வெதர் ரொம்பவே நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் புர்ஜ் கலிஃபா அட் த டாப்லேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் போர்ட்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. தி பீப்புள் ஹூ ஆர் பிஹைண்ட் புர்ஜ் கலிஃபான்னு சொல்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஃபேஸஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் த பீப்புள் ஹூ ஒர்க்ட் ஹார்ட், இந்த பில்டர்ஸ், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர்ஸ், இந்த மாதிரி எல்லாரோட பிக்சர்ஸ், ஸ்டோரிஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அது எல்லாமே ரீட் பண்ணிகிட்டே வந்தோம். ஃபைனலாக எக்ஸிட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா நாங்கள் இங்கேயும் கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. எங்களுக்கு டிக்கெட்ஸ்க்கு சாவரன்ஸ் ஃப்ரீன்றதுனால ஈச் ஒன்னுன்ற மாதிரி 5 சாவரன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது.
அண்ட் அவ்வளோதான். ஃபைனலாக இந்த ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்பாட். இதுதான், இங்கேருந்து தான் பாட்டம்லேருந்து புர்ஜ் கலீஃபாவோட ஃபுல் வியூ எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இங்கேருந்து நிறைய பேர் பிக்சர்ஸ் கிளிக் பண்ணிப்பாங்க. இந்த ஃபவுண்டைன் ஷோ நடக்குமான்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் ஃபவுண்டைன் ஷோ எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஃபுல் வியூவை கீழே இருந்து என்ஜாய் பண்ணி இங்கே நின்று பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் vlog. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான vlogs நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். See you all. Bye bye.